So bug bounty la என்னோட favorite quote இதுதான். If I have 6 hours to cut a tree, I will spend the first 4 hours sharpening my axe. Bug bounty ஃபீல்டுக்குள்ள வரணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை எப்பயுமே மறந்துடாதீங்க. ஸோ நீங்க ஒரு மரத்தை கட்ட 6 மணி நேரம் டைம் இருக்கு. ஸோ 6 மணி நேரமும் உட்காந்து ஷார்ப் இல்லாத ஒரு கோடாரியை வச்சு நீங்க வெட்டினீங்கன்னா வெட்டவே வெட்டாது. அதே இது 4 மணி நேரத்தை நீங்க உங்க கோடாரிய ஷார்ப் பண்ண யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெட்டினீங்கன்னா அது ஷார்ப் ஆயிரும். அதுக்கப்புறம் வெட்டினா ஈஸியா வெட்டிடும். சேம் மெத்தடாலஜி தான் பக் பவுண்டிலையும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் எடுத்துப்பாங்க, உள்ள போன உடனே எனக்கு பக் கிடைச்சிடணும், போன உடனே எனக்கு அமௌண்ட் கிடைச்சிடணும் அப்படின்ற மைண்ட் செட்ல போவாங்க. அப்படி பண்ணோம் அப்படின்னா கிடைக்காது. ஸோ பேஷன்ஸ் ரொம்பவே முக்கியம் இந்த கோர்ஸ்க்கு. இந்த கோர்ஸ்ன்னு சொல்றதை விட இந்த ஃபீல்டுக்கு. ஸோ இந்த ஃபீல்டுன்னு இல்லை, மோஸ்ட்லி ஒரு ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், ஹார்ட் ஒர்க்கும் பேஷன்ஸும் இல்லாம உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது ரொம்பவே இருக்கணும். அண்ட் மெயினா படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இது இருந்தாலே போதும். அதுதான் பேசிக் ரெக்குவயர்மெண்ட் இந்த கோர்ஸ் படிக்க. ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ இருந்தா போதும். அப்படி இல்லாட்டினா இதை நீங்க போன்ல கூட பார்த்து படிக்கலாம். பட் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ இருக்கணும். மினிமம் ரேம் இருந்தா கூட போதும் தான். ஒரு நெட் கனெக்ஷன் இருக்கணும், இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் மெயினா இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ற அந்த மைண்ட் செட் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா போதும், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் கோர்ஸ்க்குள்ள. ஸோ நான் சொல்லித்தரது எல்லாத்தையும், இந்த கோர்ஸ்ல சொல்லித்தரது எல்லாத்தையும் ஒரு நோட்ஸ் மாதிரி நான் இங்க ரெடி பண்ணிட்டே இருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு நான் அந்த கோர்ஸோட எண்டில் நான் அதை ஷேர் பண்ணிடுவேன். அதை நீங்கள் எடுத்து ரெஃபரன்ஸ்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி பிகினர்ஸ் கைடு தான் நம்ம இப்போ இந்த இதில் ஸ்டார்டிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா உங்களுக்கு கோடிங் பேசிக்ஸ் கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிலனாலும் புதுசாக கோடிங் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஏன்னா கோடிங்கோ இல்லை கோடிங் சைடு உள்ள பேசிக்ஸோ இல்லை அது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னா அட்லீஸ்ட் இனிமேலாச்சும் அதை படிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். இல்லை எனக்கு கோடிங்கே ஆகாது, இனிமேலும் நான் கோடிங் படிக்க மாட்டேன் அப்படின்றவங்க இந்த ஃபீல்டில் வர்றது ரொம்பவே என்ன சொல்றது செட் ஆகாது அவங்களுக்கு. ஏன்னா எந்த பிளாட்ஃபார்மாக வேணா இருக்கட்டும், வெப்சைட்டாக இருக்கட்டும், மொபைல் ஆப்ஸாக இருக்கட்டும், கேம்ஸாக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாமே கோடிங்கால ரெடியானது தான். அதுக்குன்னு நீங்க உட்காந்து ரொம்பலாம் படிக்க தேவையில்ல. கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும். ஒரு 100க்கு ஒரு 25% ஆச்சும் தெரியணும். தெரிஞ்சாலே போதும். பெரிய டாப்பரா இருக்கணும், இல்லாட்டி நிறைய மார்க் எடுத்திருக்கணும், இல்ல நிறைய கோடிங் படிச்சிருக்கணும் தேவையில்ல. நான் சொல்றது ஜஸ்ட் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லாட்டினா இனிமேலாச்சும் தெரிஞ்சுக்கணும். அது மேண்டிட்டரி. அது இல்லாம நம்ம சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டுக்குள்ள போக முடியாது. ஜஸ்ட் நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ அதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் பற்றி கொஞ்சம் நம்ம படிக்கணும். நெட்வொர்க் பேசிக்ஸ் பற்றி படிக்கணும். எப்படி ஒரு ரெக்வஸ்ட் வருது, ரெக்வஸ்ட் போகுது அப்படின்றத பற்றிலாம் படிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி எத்திக்கல் ஹேக்கிங் ப்ராஜெக்ட் 2ல போட்டிருப்போம். ஸோ அதை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த பேஸ்லாம் அதுலேயே கவர் ஆயிருக்கும். நீங்கள் எதுவுமே ஒரி பண்ண தேவையில்ல. அண்ட் HTML, அதுக்கப்புறம் CSS கூட தேவையில்ல, ஜாவா ஸ்கிரிப்ட், இதை பற்றின பேசிக்ஸ் லைட்டாக தெரியணும். ஏன்னா மொத்த இன்டர்நெட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா HTML ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாம எந்த வெப்சைட்டோ எதுவுமே இருக்காது. அது கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் என்ன சொல்றது இந்த ஃபீல்டுக்குள்ளேயே போக முடியும். அண்ட் இதை கத்துக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். நம்ம சேனல்ல பார்த்தோம் அப்படின்னா லேர்ன் வெப் டெவலப்மெண்ட் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்டே இருக்கு. அதுல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பேசிக் HTML, பேசிக் CSS, பேசிக் ஜாவா ஸ்கிரிப்ட் அது எல்லாமே நீங்க கத்துக்கலாம். ஒரு 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணி நீங்க படிக்கணும். ஸோ ஓரளவுக்கு இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாலே போதும், நீங்க பண்ணலாம். இதுக்கு எந்த பேமெண்ட் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஃப்ரீயா யூடியூப்ல தான் இருக்கு. ஜஸ்ட் நம்ம சேனல்ல போய் இந்த பிளேலிஸ்ட்ல நீங்க எதை படிச்சுக்கலாம். ஆல்ரெடி படிச்சுட்டீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸ். ஏன்னா இதுவே இல்லை அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரஃபா வந்து 2 தான் பிரிப்பாங்க பெனிட்ரேஷன் டெஸ்டிங்கு. வெப்சைட் இல்லாட்டி வெப் ஆப்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மொபைல்ஸ் இல்லாட்டி மொபைல் ஆப்னு சொல்லுவாங்க. 2 கேட்டகரி இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து வெப்சைட்ல பக்கு கண்டுபிடிக்கணுமா இல்லை மொபைல் ஆப்ஸ்ல பக்கு கண்டுபிடிக்கணுமா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணணும்.
இன்னும் சிம்பிளா சொல்ல போனா அப்படின்னா உங்களுக்கு வந்து facebook.com அப்படின்றத நீங்க ப்ரௌசர்ல போய் வெப்சைட்டாவும் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்லாட்டினா உங்க போன்ல போயிட்டு பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஃபேஸ்புக் அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி அது வழியாவும் யூஸ் பண்ணீங்க. பட் ரெண்டுமே வேற வேற. வெப்சைட்டுக்கு வேற மாதிரி கோடிங் எழுதி பண்ணியிருப்பாங்க, மொபைல் ஆப்க்கு வேற மாதிரி கோடிங் எழுதி பண்ணியிருப்பாங்க. சில இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரே இதை யூஸ் பண்ணி ரெண்டுத்துக்குமே பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்துல பிரச்சனை இல்லை. நிறைய பேருக்கு வந்து எனக்கு மொபைல் தான் தேவை, மொபைல் அப்ளிகேஷன் சம்பந்தமா தான் கண்டுபிடிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவங்க இதை சூஸ் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா நிறைய பேர் வெப்சைட் தான் பண்ணணும்னு நினைச்சு அதை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணலாம். பட் ரெண்டுல எது ரொம்ப ஈஸின்னு பார்த்தோம் அப்படின்னா வெப்சைட்ஸ் தான் ஈஸி. ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வெப் ஆப்ல பெனிட்ரேஷன் கத்துக்கிட்டு அதுல பக்ஸ் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாலேஜ் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த நாலேஜே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மொபைல் அப்ளை பண்ணலாம். எடுத்தோடனே மொபைலுக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இதை படிச்சுட்டு இதுக்கு போங்க. நான் அப்படிதான் பண்ணேன். ஜஸ்ட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் தான் நான் சொல்றேன். ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கம்ப்ளீட்டா வெப் அப்ளிகேஷன் தான் பார்க்க போறோம். ஏன்னா இதுலயே பார்த்தோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கில் இருக்கு. ஸோ ஒன்னொன்னா தான் நம்ம பார்க்க முடியும். எல்லாத்தையும் போட்டு குமிச்சோம்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், எதுவுமே புரியாம போயிடும். அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து கம்மியா தான் இருக்கும் மொபைல்ஸ்ல. வெப் ஆப்ல தான் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கும். நிறைய சைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொபைல் ஆப்பே வச்சிருக்க மாட்டாங்க, வெறும் வெப்சைட் மட்டும்தான் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்க வெப்சைட் மூலம் தான் டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது பியூர்லி உங்க சாய்ஸ் தான். பட் இப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். அண்ட் நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும் அப்படின்னா இந்த வேர்டை நீங்க கேள்விப்படணும். OWASP. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஓப்பன் வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட். ஸோ ஜஸ்ட் நான் ரொம்ப டெக்னிக்கலா சொல்லாம கொஞ்சம் சிம்பிளிஃபைடா சொல்றேன். மொத இன்டர்நெட்லாம் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு சைபர் செக்யூரிட்டி ஹேக்கர் அந்த மாதிரிலாம் வந்தது எப்போனா 2000 அரௌண்ட் 2000 தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல இருக்க இந்த கம்யூனிட்டி, இந்த பெரிய பெரிய கோடர்ஸ் டெவலப்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி கிரியேட் பண்ணி அவங்க தான் ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டிக்கு நமக்கு ஏதாச்சும் வேணும். அதாவது இப்போ எப்படின்னா இப்போ நம்ம வீடு இருக்கு, வீட்டுக்கு பாதுகாப்பு என்ன பண்ணுவோம், வாட்ச்மேன் போடுவோம். அதே மாதிரி இன்டர்நெட் இருக்கு, இன்டர்நெட்டுக்கு ஏதாச்சும் ஒரு செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் மாதிரி ஏதாச்சும் தேவை அப்படின்றக்காக ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. அததான் ஓப்பன் வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளிஃபைடா OWASP அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி பக்லாம் இருக்கிறதுலே எந்த பக்லாம் ரொம்ப கஷ்டம், அதாவது எந்த பக்லாம் ரொம்ப இம்பாக்ட் அதிகம், அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம யூஸ் பண்ற கோடிங்லாம் மாறும். இப்போ எப்படி சொல்றது, 5 வருஷத்துக்கு முன்னாடி வேற மொபைல் ஃபோன் இருந்துச்சு, இப்போ பாத்தீங்கன்னா வேற மொபைல் ஃபோன் இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி கூகுள் எப்படி இருந்துச்சு, வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்கு, இம்ப்ரூவ் ஆயிருச்சு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் கோடிங் மாறும். ஸோ அந்த கோடிங்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் பக் எல்லாம் மாறும். ஸோ எந்த பக் வந்து ரொம்ப சிவியர், எந்த பக் சிவியர் இல்லை, எதெல்லாம் ஒர்த்து இல்லை, ஒரு பக்கு புதுசா வந்துச்சுன்னா அந்த பக் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், அதனால என்ன பிரச்சனை வரும், இந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. இவங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க, அதையும் நீங்க ரெஃபர் பண்ணலாம். OWASP.org. ஜஸ்ட் வேணும்னா போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து 2001 ஃபவுண்ட் பண்ணாங்க. ஜஸ்ட் இதெல்லாமே ஒரு பேசிக்ஸ், ஜஸ்ட் எப்படி இந்த ஃபீல்டு வந்துச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரஃபா சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்காகவே பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் பேரு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா HackerOne, Bugcrowd அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்னன்னா என்ன சொல்றது, உங்களுக்கு புரிய வைக்கணுன்றக்காக ரொம்ப சிம்பிளா சொல்றேன். பட் டெக்னிக்கலா சொல்லல, புரிய வைக்கணுமா. இப்போ நம்ம சிட்டில இருக்கோம். எக்ஸாம்பிள் நான் சென்னையில ஒரு ஏரியால இருக்கேன். என் வீட்டுல ஏதாச்சும் திருடு போகுது, நான் என்ன பண்ணுவேன், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அவங்க கண்டுபிடிச்சு தருவாங்க. இது திருடினதுக்கு அப்புறம். திருடுறதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் நான் பண்ணணும் அப்படின்னா, என் வீட்டை நான் பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஆல்ரெடி செக்யூரிட்டி எல்லாம் போட்டு என் வீட்டை சுத்தி நிப்பாட்டிடுவேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, திருட வராம எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் ஆன்லைன்ல இப்போ நீங்க புதுசா ஒரு வெப்சைட்டோ மொபைல் ஆப்போ ரெடி பண்றீங்க, நிறைய பேர் அதை யூஸ் பண்றாங்க, 1 கோடி பேர் யூஸ் பண்றாங்க.
அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 1 கோடி பேருக்கும் நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்காக நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா ஃபயர் வாலு, ஆன்டிவைரஸ், செக்யூரிட்டி மெக்கானிசம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்க. அதையும் மீறி நீங்க விடுற மிஸ்டேக்கை தாண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாராச்சும் உங்க டேட்டாவை ஹேக் பண்றதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால நிறைய வெப்சைட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெப்சைட் மொபைல் ஆப் டெவலப் பண்ணவங்கலாம் இதுல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல. இதெல்லாம் கிரவுட் சோர்சிங் பக் பவுண்டி ப்ரோக்ராம் பிளாட்ஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க ஜஸ்ட். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஜியோமி நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு, அமேசான் சொன்னேன், அவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அமேசான் வெப்சைட்டு அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் பண்ற வெப்சைட்டு, அதுல எல்லா பொருளும் இருக்கும், ஆன்லைன் ஷாப்பிங். ஸோ கிட்டத்தட்ட 100 கோடி பேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வெப்சைட்ல இருக்க ஏதாச்சும் ஒரு பக்கை எடுத்து யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆயிரும், நிறைய பிரச்சனை ஆகும். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இந்த இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. நம்மள மாதிரி இந்த இந்த விஷயங்கள்லாம் படிக்கிறாங்கல்ல அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரிசர்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மள மாதிரி நாலேஜ் இருக்க ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஐடி கிரியேட் பண்ணிப்பாங்க. இப்போ எப்படி நம்ம ஃபேஸ்புக்ல போய் ஒரு ஐடி கிரியேட் பண்றோம், இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஐடி கிரியேட் பண்றோம், அது மாதிரி இதுல போயிட்டு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிப்போம். ஐடி கிரியேட் பண்ணோம்னா இதுல நான் சொன்ன மாதிரி அமேசான், ஃபேஸ்புக் மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இதுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாச்சும் ப்ரோக்ராம்குள்ள போவோம், அவங்க அதுல டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம போய் என்ன பண்ணுவோம்னா அவங்க பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் போய் டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணிட்டு ஏதாச்சும் பக் இருக்கான்னு தேடுவோம். இருந்துச்சு அப்படின்னா அதை அவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவோம். அது வேலிடா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது உண்மையிலேயே அப்படி ஒரு பக் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் தருவாங்க. இது ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துல நான் சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டேன் புரியணுன்றதுக்காக. பட் இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த கோர்ஸ்ல ஃபுல்லாவே பார்க்க போறோம். ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்காது, சிம்பிளா சொல்லி தருவோம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி பக் கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்றது எல்லாத்தையுமே. ஸோ டோன்ட் வரி கைஸ். ஸோ சம் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா இந்த கோர்ஸ் படிச்சாலோ இல்லை இந்த ஃபீல்ட்ல வந்தாலோ ஃபியூச்சர்ல ஸ்கோப் இருக்கா அப்படின்றதான் நிறைய பேரோட கேள்வி. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபீல்டுக்கு தான் இனிமே நிறைய ஸ்கோப் இருக்க போகுது. ஏன்னா இப்போ நடக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆன்லைன்ல மாத்திட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள், சின்ன பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல இருந்து பெரியவங்க பார்க்குற வேலையில இருந்து எல்லாத்தையும் ஆன்லைனா மாத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக டீச்சர்ஸும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆன்லைனுக்கு அடாப்ட் ஆகிக்கிறாங்க. அதாவது ஸ்கைப், ஜூம்னு வீடியோ காலில் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்து எல்லாத்தையும் இன்டர்நெட்ல பார்க்க வச்சுட்டாங்க. அதே மாதிரி வெளியே மக்களால நிறைய போக முடியல. ஸோ பில் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களுமே நேர்ல போய் பண்ணிட்டு இருந்தவங்களுமே என்ன ஆகுறாங்க அப்படின்னா ஆன்லைன்ல போய் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எல்லா பிளாட்ஃபார்மே டிஜிட்டலைஸ் ஆயிட்டு இருக்கு, இன்னுமே ஆக போகுது நிறையா. அப்போ டிஜிட்டல் செக்யூரிட்டின்னு ஒன்று எல்லாருக்கும் தேவைப்படும். சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹைக் ஆகி போகுது. அதனால இப்போ நீங்க இதை படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே 100% வந்து இந்த ஃபீல்ட்ல ஸ்கோப் இருக்கு. பட் நாலேஜ் கெயின் பண்ணீங்கன்னா, இல்லை சும்மா ஜஸ்ட் பார்க்கணுமேன்னு பார்த்துட்டு சும்மா ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நம்ம ஸ்கூல் காலேஜஸ்ல பார்க்குற மாதிரி சும்மா பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது. அதுவும் இந்த ஃபீல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸ்டார்டிங்ல வரவங்களுக்கு. பட் ஸ்டில் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நியூ திங்ஸை லேர்ன் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அடாப்ட் ஆகி நீங்க சீக்கிரமா இந்த ஃபீல்ட்ல செட் ஆயிடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபீல்ட்ல வந்து நிறைய புதுசா மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபீல்டு இந்த சென்ஸ் இந்த ஐடி சம்பந்த ஃபீல்ட்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒன்று இருக்கும், அடுத்த 6 மாசம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோடிங்கை மாத்துவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டைம் நான் படிச்சுட்டேன் அதனால ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அதை வச்சே ஓட்டிட முடியும் அப்படிலாம் நீங்க திங்க் பண்ணீங்கன்னா அது பாசிபிளே கிடையாது. எவ்ரி 6 months ஒன்று நீங்க வந்து அப்டேட்டடா இருக்கணும் இந்த ஃபீல்ட்ல, அதுதான் ரொம்பவே முக்கியம். சேலரி இந்த சென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நீங்க ஒரு 6 month மேல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க வந்து மினிமம் 500ல இருந்து 5000 வரைக்கும் நீங்க டாலர்ஸ் ஏர்ன் பண்ணலாம். கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்குனீங்க அப்படின்னா 5 lakhs ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னாலும் மினிமம் ஒரு 50,000 ஏர்ன் பண்ணலாம். அதை வச்சு நீங்க ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் ரன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா பாக்கெட் மணியை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். இது எதுவுமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ஓன் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த அப்ளிகேஷன் சரியில்லை அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே இது சரியில்லை, இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற செல்ஃப் நாலேஜ் உங்களுக்கு வந்துடும்.
உங்களை நீங்க சேஃபா இந்த இன்டர்நெட்ல நீங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் இந்த கோர்ஸோட ஒரு சின்ன பார்ட், ஒரு ஸ்கிராட்சை தான் ஜஸ்ட் இந்த ப்ரோமோ வீடியோவில் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெய்டு கோர்ஸ் கண்டிப்பாக. ஏன்னா இதில் படித்து நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. அதனால அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாச்சும் நீங்கள் பே பண்ணி தான் படிக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த நாலேஜ் கெயின் பண்ண நாங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணியிருப்போம். ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகம். ஃபர்ஸ்ட் ஃபாரின்ல தான் வரும். அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா $1,000 $1,500 கோர்ஸ் ஃபீ கட்டி படிக்கிற மாதிரி இருக்கும். பட் அது வந்து இந்தியன் பீப்புளுக்கோ சரி, இல்லை நம்ம லோக்கல் கம்யூனிட்டி பீப்புளுக்கோ சரி ரொம்பவே பணம் அதிகமாக இருக்கும். அதனால அவங்களால அதை கட்டி படிக்க முடியாது. அதனாலதான் ரொம்பவே லோ காஸ்ட்ல இந்த கோர்ஸை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா $13. ஸோ $13 ரொம்ப பெரிய அமௌண்ட் கிடையாது, ரொம்பவே சின்ன அமௌண்ட். இந்த கோர்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க படிச்சுட்டு அசால்ட்டா மினிமம் $100 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே சின்ன அமௌண்ட் தான். ஸோ நம்ம நிறைய திங்ஸ் வந்து வேஸ்டா செலவு பண்ணுவோம், மூவி, ஃபுட் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது எஜுகேஷனுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ திங்க் பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க ஜாயின் பண்ணலாம்.